கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியன் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 ஐசிசி T20 உலகக்கோப்பை மெசினை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் தேங்க்யூ ராகுல் டிராவிட் ஒன்ஸ் அகேன் நமக்கு பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். அவர் கேப்டனாக இருந்தப்போவாகட்டும். ஸோ இந்தியன் டீம் பல லாஸுகளை சந்திச்சிருக்கு. அதை தொடர்ந்து ஒரு கோச் பண்ண டீம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பல தடவை லாஸ் ஆயிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா உலகக்கோப்பை அப்படிங்கிறத அடிக்க முடியல. ஸோ நேற்று தான் அவருடைய லாஸ்ட் டே, அந்த வேர்ல்ட் கப் உடைய ஃபைனல் தான் லாஸ்ட் டே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே வருத்தமா இருந்துச்சு. ஸோ போற மனுஷனுக்கு அந்த உலகக்கோப்பை கொடுத்து அனுப்புறதுல அவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கோப்பையை கோலி கையில வாங்கி இந்தாங்க ராகுல் டிராவிட் அப்படிங்கிற மாதிரி அவர் கையில கொடுப்பாரு. அப்போ வரைக்கும் ஒரு எமோஷனலே காமிக்க மாட்டாரு. இல்லப்பா வேண்டாப்பா நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த கோப்பையை கையில தொட்ட உடனே இப்படி ஒரு ராகுல் டிராவிட்டாங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு அக்ரெசிவ் செலிப்ரேஷன் நம்மளால பார்த்தோம். அவர் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளவு வெறி இருந்திருக்கும், இந்த டீமை கொண்டு போகணும்னு சொல்லி எவ்வளவு துடிச்சிருப்பாரு. அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு கேம்பெயினா இருந்துச்சு. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்தர் சிங் ஜடேஜா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி சென்ட் ஆஃப், ஹாப்பி ஃபேர்வெல் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. திஸ் வீடியோ அபவுட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அடுத்த குறி இந்தியன் டீம் எதை வச்சிருக்காங்க, ஸோ இன்னும் எவ்வளவு மந்த் இருக்கு, இதுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆக போறாங்க, ரோஹித் சர்மானால சாம்பியன் ட்ராஃபியை அடிக்க முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சாம்பியன் ட்ராஃபியும் ஐசிசியோட ட்ராஃபிகளுக்கு கீழே தான் வரும். ஐசிசியோட மேஜர் ட்ராஃபிகள் 4ன்னு சொல்லலாம். 1 50 ஓவர் வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் 20 ஓவர் வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் இப்போ ஐசிசியோட அந்த டெஸ்ட் மேட்ச், அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த சாம்பியன் ட்ராஃபி. ஸோ இந்த மூணையுமே அடிச்ச ஒரே கேப்டன் நம்ம தல தோனி தான். அதில் மாற்றமே கிடையாது. 2013 அதை வின் பண்ணாங்க. அண்ட் 2017 ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்துச்சுங்க வின் பண்றதுக்கு. அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் நம்மளை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ ஃபைனலாக ஒரு மேஜர் டோர்னமெண்ட் பாகிஸ்தான் ஜெயித்தது. அதுதான் 2017 அவங்க செம்மையா வின் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவோட ஒரு நாக் செம்மையா இருந்தது. ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவார்னு எதிர்பார்த்தோம். ஸோ அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் டீமுடைய ஹோப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு டிராஃபி எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பிப்ரவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள, அதாவது ஐபிஎல் நடத்துறதுக்கு முன்னாடியே இதை முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. எங்க நடக்குது, யாரு ஹோஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் தான் இதை நடத்துறாங்க. பிகாஸ் அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறதுனால அவங்க இடத்துல தான் நடத்துறாங்க. ஸோ நிறைய பேர் பாகிஸ்தானோட கிரவுண்டுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்தியா அங்க போய் விளையாடுனது கிடையாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க. ஸோ உண்மையாலுமே அவங்க இடத்துல போய் விளையாடும் போது எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அங்க இருக்கிற மக்கள் எப்படி வந்துட்டு நம்மளை ஒத்துழைச்சு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து பாகிஸ்தான் விளையாடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ பிப்ரவரி டு மார்ச்சுக்குள்ளே இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கடைசியா இந்த ஒரு டிசம்பர் அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வென்யூலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த டீம் எல்லாம் டைரக்டா குவாலிஃபை ஆயிருக்காங்க, எந்த டீம் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த குரூப் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு சில லீக் போட்டிகள் மாதிரி ஒன்று நடத்துவாங்க இல்லையா, குவாலிஃபைருக்கு உள்ள போறதுக்கான போட்டிகள். ஸோ அதுல எத்தனை பேர் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் இந்த யுஏஇ அந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிக்கு அவங்களை கூப்பிடுவாங்கன்னு இனிமே டவுட்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு டீம்ஸ் வந்துட்டு கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே கட் பண்ணிட்டு அது எப்படி எவ்வளோ ஓவர் ஃபார்மெட் அப்படின்னா 50 ஓவர் ஃபார்மெட் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஓடிஐ மேட்சஸ் மாதிரி தான் நடக்க போகுது. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ரவீந்தர் சிங் ஜடேஜா T20 இருந்து மட்டும்தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50 ஓவர் போட்டிகள் விளையாடத்தான் போறாங்க. ஏன்னா நிறைய பால் டைம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாலாம். T20 எவ்வளவு பிரமாதமா ஆடுறாங்க. அண்ட் ஓடிஐ யோசிச்சு பாருங்க, நிறைய பால் டைம் எடுத்துக்கலாம், பொறுமையாலாம். ஒரு 60 பால் 70 பால் பிடிச்சி நீங்க 90 ரன் அடிச்சாலும் பெருசா தெரியாது. இல்ல 110 பால் பிடிச்சி 100 ரன் அடிச்சாலும் பெருசா தெரியாது. இதுதான் ஓடிஐ ஃபார்மட்டோட பியூட்டியே. மகேந்திர சிங் தோனி சொல்லிட்டே இருப்பாரு, என்னதான் T20 இதெல்லாம் இருந்தாலும் ஓடிஐ ஃபார்மட் கொஞ்சம் தனி பியூட்டி. அந்த கேம்ல நீங்க எப்ப வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம். அதுதான் அதோட பிளஸ் பாயிண்டே. திடீர்னு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பார்த்தோம் அப்படின்னா 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா நீங்க பொறுமையா கிட்டத்தட்ட 10 ஓவரும் கட்ட போட்டு பொறுமையா நீங்க கொண்டு போய் கடைசியில கூட நீங்க 10 ஓவர் வந்துட்டு டேக் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்ப வேணாலும் உங்களுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கான டைம் அப்படிங்கிறது அந்த கேம்ல இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அதுல இருக்காங்க, மறுபடியும் இருக்காங்க அப்படிங்கறதா பியூட்டியான விஷயம். ஸோ அவங்க எப்ப வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய ஃபைனல் டார்கெட். அதை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலைனாலும் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் 3 இயர்ஸ் எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிராஃபி அடிச்சிடணும். ஸோ இதையும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய அண்ட் விராட் கோலியோட அந்த ஒரு அக்கௌண்ட்ல போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ் நடுவில் நிறைய ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, அப்சன்ஸ் இருக்கு. இப்போ TNPL வேற வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் ஆட போறாங்க. ஸோ இந்த நவம்பர் வரைக்கும் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஐபிஎல் அப்சன் முடிஞ்ச கையோட அப்படியே பாகிஸ்தான் போயிடுவாங்க. ஆனால் ஹோஸ்ட் எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்க தகவல். கன்ஃபார்ம் பாகிஸ்தான் தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன், அவங்க தான் நடத்தி ஆகணும். பட் செக்யூரிட்டி சரியில்லை, அங்கே வந்துட்டு நடத்துறதுக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பொதுவாக வேற ஏதாவது வென்யூல வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்தியா வரக்கான சான்ஸ் எல்லாம் மற்ற
மற்ற ஏதாவது வென்யூவில் வைக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். நிறைய பேர் சாம்பியன்ஷிப் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. எக்ஸாக்டா ஒரு 7 மந்த் பக்கமே இருக்கு. ஆனால் அதுக்குள்ள சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அங்கே போய் அந்த ஒரு ஐசிசி சாம்பியன்ஷிப்பை அடிப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் டைம் இந்தியா வின் பண்ணது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். என்ன ஒரு டோர்னமெண்ட்டுங்க. ஸோ அந்த மேட்ச் எல்லாம் எதுவுமே லாஸே ஆகாம கடைசி வரைக்கும் போனாங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் ஓப்பனிங், 1 டவுன்ல விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா மிடில் ஆர்டர்ல செம்மையான ஒரு ஸ்குவாடா இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக் அண்ட் தோனி ஃபினிஷிங் ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ஆனா ஃபைனல்ல என்னாச்சு அப்படின்னா லோ டோட்டல் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சு. அவ்வளவுதான். லோ டோட்டல் எங்க டிஃபெண்ட் பண்றது? 120 இந்தியா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஜெயிக்க முடியாது, ஏன்னா அங்க இருக்கிறது இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தோனியை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சாரு. நம்ம தான் நம்பர் 1 ரேங்கிங் டீம், நம்ம தான் ஜெயிக்கணும். ஸோ கண்டிப்பா ஜெயிப்போம். தயவு செஞ்சு வானத்தை பார்த்துட்டு கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு நினைக்காதீங்க. நம்ம தான் ஃபைட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஊக்குவிப்பு கொடுத்து அனுப்பினாரு. ஸோ அதுக்கப்புறம் ஈசான் சர்மாவோட ஓவர், அஸ்வினோட ஸ்பெல் எல்லாம் மறக்க முடியாதுங்க. ஸோ பயங்கரமா இந்த சாம்பியன் டிராஃபி அப்படிங்கிறத ஜெயிச்சு தோனி தன்னோட அக்கௌண்ட்ல 3வது டிராஃபியை இந்தியன் டீமுக்காக வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. உண்மையாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிராஃபி மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.